கிளாஸுக்கு நேரமாச்சுண்ணா. இந்த டிரைவர் இன்னும் வரல. நானே கார் எடுத்துட்டு போட்டா? கேர்ஃபுல்லா போயிட்டு வா. இத செலவுக்கு வச்சுக்க. ஓகேண்ணா, பாய். தம்பி, நான் இப்படி சொல்றேன்னு என்ன தப்பா நினைச்சுக்க கூடாது. தினமும் ஜெயா செலவுக்கு இவ்வளவு பணம் தேவையா? அம்மா, கொஞ்சம் சாதம் வேணுமா? தங்க அண்ணே, கையில காசு இல்லாதப்ப கஷ்டப்படுறது ஏற்க. ஆனா காசு இருக்கிறப்ப நாமும் அனுபவிக்கணும், 4 பேருக்கும் கொடுக்கணும் இல்லையா? ஆமா தம்பி. அம்மா இங்க இருக்காங்க. அம்மா பூஜை ரூம்ல இருக்காங்க. நான் வரேன், போங்க. இந்தாங்க. நாம பிறந்து கஷ்டப்பட்ட இதே கிராமத்துல எந்த மாதிரி பங்களா கட்டி எப்படி எப்படி எல்லாம் வாழணும்னு ஆசைப்பட்டேனோ அந்த ஆசை நிறைவேறிச்சு இல்லமா? ஆமாப்பா, கடவுள் எப்பவுமே உன்னை நல்லபடியா வாழ வைக்கட்டும். அம்மா, அக்காக்கு இந்த நகையெல்லாம் பத்தாதுல? இன்னொரு 30-40 பவுனுக்கு நகை போட்டா நல்லா இருக்காது? என்னத்தா, என்ன சொல்றீங்க? பழசெல்லாம் நினைச்சு பேச வேண்டாம். இப்ப நான் புது மனுஷன். உங்களுக்கு கூட 3 ஸ்டீம் போட் ஆர்டர் பண்ணிருக்கேன். அடுத்த வாரம் வந்துடும். நான் வரேம்மா. வணக்கம் தம்பி. வணக்கம். என்ன வேலை பண்ண? எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா இருக்கேன் தம்பி. தம்பி, புதுசா ஒரு பற்ற போடலான்னு உத்தேசம். என்ன சொல்லுங்க. அதுக்கு ஒரு 3000 ரூபாய் கடனா கொடுத்து உதவுனீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி கொடுத்துறேன். அவ்வளவுதானே? ரொம்ப நன்றி தம்பி. பரவாயில்ல. என்ன பக்ரிசாமி, என்ன எப்படி இருக்கீங்க? வியாபாரம் எல்லாம் எப்படி இருக்கு? யாராவது ஏழை பொம்பளைங்க வந்து கடன் கேட்டா திட்டுறீங்களா, கொடுக்குறீங்களா? அது அன்னைக்கே விட்டுட்டு தம்பி. நல்லது. சரி, நம்ம வீட்டுக்கும் கடற்கரை பங்களாக்கும் அனுப்புன அரிசிக்கு எவ்வளவு பாக்கி இருக்கு? 2000 ரூபாய் சில்லறதான். இந்தாங்க 5000 ரூபாய். தம்பி, இந்த பணம் உங்ககிட்டயே இருக்கட்டும், அப்புறம் கழிச்சுக்கலாம். என்ன பாஸ்கர், என்ன விஷயம்? வண்டி எல்லாம் வருது, ஏதாவது செலவுக்கு பார்த்து போகலாம். இந்த ரொம்ப நன்றி. நீங்க 2 பேரும் கடற்கரை பங்களாக்கு வாங்க. வரட்ட? என்னடா அப்படி முயற்சி பார்த்து கிடக்குற? எம்ஜிஆர் நடிக்கும் தர்மம் தலைகாக்கும். மச்சான், நம்மளும் தர்மம் பண்ணுவோமா? அதுக்கெல்லாம் நம்ம லாய்க்கு இல்லடா. தர்மம் பண்றதுக்குன்னு செல்வம் அவன் எப்படி பணக்காரனானா அது மாதிரி நாமளும் பணக்காரனாயி தர்மம் பண்ணணும் இல்லங்கிற. ஆமா ஆமா. ஊட்டிக்கு போலாமா? நம்ம வீடு இல்லடா, நம்ம வீடு கூரை போட்டிருக்கோம். இது யாரு விடுங்க தெரியல. அண்ணன் என்ன நினைச்சு கேக்குற? நான் யாரு? அண்ணன் அண்ணன் கூப்பிடு. இல்ல, எனக்கு என்ன வேணும்? மச்சான்டா. சரி மச்சான். மச்சான், வா வீட்டுக்கு போலாம். நான் எங்கடா தள்ளுனேன்? நீ ஏதாண்டா விழுந்துட்ட? அது போகட்டும். நம்ம நாட்டுல எவன் பணக்காரன் ஆகணும் ஆக கூடாங்கிறது விவசாயம் இல்லாம போச்சு. வலை இழுத்தவன் கார்ல போறான், குடிசையில இருந்தாலும் கோபுரத்துல வாழறான். நாம எப்ப கோபுரத்துக்கு போறது? தாண்டா, எவனாவது கோபுரத்துல மனுஷன் வாழ முடியுமாடா? யாரவன்? அக்கா குருதி. திம்மர்ல குடிச்சிட்டு எதை பேசுறதுன்னே தெரியல. நாங்க வேதாந்தம் பேசுறோம். வீடு எங்க இருக்கு? பாட்டுக்குள்ள இருக்கு. போடா போடாங்கிற அந்த பாட்டுல போட்டா. வா மச்சான். இந்த போடா. பார்த்த உடனே எனக்கு ஒரு மாதிரி ஆகி போச்சு. உடனே கடைக்கு போகணும். பாயா போயா. ஆஹா, இதெல்லாம் ஒரு நடை. இதெல்லவோ இடை. ஈரமான ரோஜாவே என்னை விட்டு போகாதே. எந்த கழுத்து குடிச்சுட்டா கண்ணு மண்ணு தெரியாது. ஏன் அப்படி வளர்றீங்க? ஏண்டா வளர? அக்கா போட்டோம். ஓடியார ஓடியார. ஓரஞ்சரிஞ்சது கண்ணம்மா. அதில் பொய்யாரம் தெரியுதடி பொண்ணும்மா. ஆளுங்க இவங்க குடிச்சிட்டு கலாட்டா பண்றாங்க. போமா. ஏயா குடிச்சிட்டு அந்த கலாட்டா பண்றீங்க? இல்லங்க, நம்ம தான் குளிச்சிட்டு கலாட்டா பண்றாங்க. உங்ககிட்ட பேசிருந்தா என் மரியாதையே கட்டு போறியா? எங்க மரியாதை கட்டுப்படும் சொல்லு. ஆளு நல்லா தான் இருக்கா, ஆனா வாயாடி. ஆமா அது பாரு, கோயில வண்டி வருது. மச்சான், என்னது? யானையா? இல்ல, கட்ட வண்டி. யார் இது?
இந்த முகத்தை நான் எங்கேயோ பாத்திருக்கனே. செல்வம் நம்ம கிட்ட வலை விட்டானே அவரு கோட்டு சுட்டலாம் போட்டிருக்கான். நம்ம எப்ப போட்டு போறோமோ இத கலட்டி போட்டுக்கிறோம். வழி விட போறீங்களா இல்லையா? வழி விடவா? இது எங்க தாத்தாவுக்கு 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 சொந்தம். வந்த வழியா ஓடிடு. மரியாதையா வழி விடுங்க. இல்லன்னா என்ன நடக்கும்? எங்க தாத்தாவுக்கு சொந்தம் இல்ல. செல்வம் எங்க தாத்தாவுக்கு சொந்தம் இல்ல. நீ போக அடிச்சிட்டு போறியா? மச்சான் நீ அழுவாத, எனக்கு அழ வரும். Yeah, legs follow பண்ணுங்க. That's it. Yes. மாஸ்டர், இந்த மாசம் ப்ளீஸ். பணம் என்ன பெரிய பணம்? மாசம் மாசம் மந்த்லி ஃபீஸ் கொடுக்கிறது பெருசு இல்ல. கரெக்ட் டைத் கிளாஸ் வரணும். ஓகே, கோ. ரெடி ரெடி. நல்லா பண்ணுங்க, கரெக்டா பண்ணுங்க உமன் சார். ரெடி 1 2 3 4. ஜெயா இங்க வா. நேத்துக்கு ஒரு மூமெண்ட். ஸ்டாப் ஸ்டாப். நேத்துக்கு ஒரு மூமெண்ட் சொல்லி கொடுத்தேனே, ஆமா. அது ஆடு. ரெடி. அந்த கேசட் திருப்பி போடுப்பா. ரெடி 1 2. ஓகே, இதோட பெட்டரா இருக்கணும். ஓகே, இப்போ ஒரு மூமெண்ட் ஒன்று காட்ட போறேன். எல்லாரும் பாருங்க. ரெடி. ஆமா, இப்படி இல்ல. இன்னும் கொஞ்சம் ஈஸியா பண்ணணும். இந்த மூமெண்ட் ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணாதான் உங்களுக்கு வேற மூமெண்ட். ஓகே, சிலோன்ல இருந்து வந்த டேப் ரெக்கார்டர்ஸ், வீடியோ கேசெட்ஸ், டெக்ஸ் இதெல்லாம் நம்ம ஊர் கடற்கரை காட்டுல இருக்கு. அதை நம்ம வேன்ல ஏத்துங்க. நம்ம ஊர்ல இருந்து 40 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற தேவனூர் செக் போஸ்ட்ல நம்ம வேனை சரக்கோட மடக்கி பிடிக்கிறதுக்கு இன்ஸ்பெக்டர் கணேஷ் காத்துக்கிட்டு இருக்காருன்னு தகவல் கிடைச்சிருக்கு. அதனால அதுக்கு முந்தி அங்கிருந்து தப்பிச்சு 5 கிலோமீட்டர் போனதும் அந்த ஸ்கூல் வேன்ல இருக்கிற சரக்க மறுபடியும் நம்ம வேனுக்கு மாத்திருங்க. அந்த ஸ்கூலுக்கு டொனேஷனா இந்த 20,000 கொடுத்துருங்க. சரிங்க. நம்ம வேன்ல இருக்கிற சரக்க மதுரை உத்தம் சந்த் கிட்ட ஒப்படைச்சதும் எனக்கு போன் பண்ணுங்க. அண்ணே, உங்களை பாக்குறதுக்கு இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு. இன்ஸ்பெக்டரா?
வெயிட் பண்ண சொல்ல வரேன். சரிண்ணா. சார், அண்ணா உங்களை வெயிட் பண்ண சொன்னார். ஓகே. குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன இன்ஸ்பெக்டர், ரொம்ப தூரம் வந்திருக்கிற மாதிரி தெரியுது. தூரமா? நாம ரொம்ப பக்கத்துல தான் இருக்கோம். உங்க வீட்டுக்கு எங்க வீட்டுக்கும் 10 கிலோமீட்டர் கூட இல்லையே. நல்லாவே ஜோக் அடிக்கிறீங்க. பரவாயில்ல. நான் உங்க கூட விளையாட வரல. மிஸ்டர் செல்வம், செல்வத்தை சேர்க்கறதுலயே குறியா இருக்கிற உங்களுக்கு நீங்க போற பாதையும் செய்யற தொழிலும் சட்ட விரோதம்னு தெரியாது? தெரியும். கஸ்டம்ஸோட கண்ணை குத்திட்டு கடத்தல் தொழில் செய்யறதா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. நோ, கண்ணும் கருத்துமா தான் இந்த தொழிலை நான் செஞ்சிட்டு இருக்கேன். சட்டத்தை ஏமாத்தினவங்க யாருமே நிரந்தரமா தப்பிச்சதா சரித்திரமே கிடையாது மிஸ்டர் செல்வம். நீங்க சொல்றது தப்பு இன்ஸ்பெக்டர். சட்டத்தை ஏமாத்தின எத்தனையோ கொலையாளிகள், சட்டத்தை ஏமாத்தின எத்தனையோ லஞ்ச பேர்வழிகள், சட்டத்தை ஏமாத்தின எத்தனையோ பதுக்கல் ஆசாமிகள் நிரந்தரமா தப்பிச்சிருக்காங்க. நீங்க செய்யற தொழிலை நியாயப்படுத்துறதுக்காக காரணங்களை கண்டுபிடிச்சு வச்சிருக்கிற உங்க திறமையை நான் பாராட்டுறேன். பட் உங்களை பிடிக்காம விட மாட்டேன். சென்னையில இருந்து முல்லப்பட்டினம் வர இந்த செல்வத்தை ஃபாலோ பண்ற உங்க விடாமுயற்சியை நானும் பாராட்டுறேன். பட் ஆதாரம் இல்லாம எந்த ஸ்மக்லரையும் பிடிக்க சட்டத்துல இடம் இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். நீங்க சொல்ற ஆதாரத்தோடைய உங்களை நான் பிடிச்சு காட்டுறேன். சேலஞ்ச். சேலஞ்ச். இன்ஸ்பெக்டர், காஃபி சாப்பிட்டு போலாமே? அப்கோர்ஸ், பாயசமே சாப்பிடுறேன். உங்களை அரெஸ்ட் பண்ண அப்புறம். மிஸ்டர் செல்வம், கழுகு பார்வையில மாட்டின கோழி குஞ்சும் கஸ்டம்ஸ் பார்வையில மாட்டின ஸ்மக்லர்ஸும் தப்பிச்சதே கிடையாது. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. ஓ, நீங்க தான் செல்வத்தோட அம்மாவா? ஆமா. நீங்க அவருடைய எல்டர் சிஸ்டர். நீங்க இவங்க ஹஸ்பண்ட். இன்ஸ்பெக்டர், இந்த டீடைல்ஸ் எல்லாம் எனக்கு எப்படி தெரியும் பாக்குறீங்களா? உங்க ஹிஸ்டரியே என் கையில இருக்கு. நான் தான் உங்களை மெட்ராஸ்ல இருந்து ஃபாலோ பண்றவனாச்சே. பெஸ்ட் ஆஃப் லக். என்னப்பா இது? ஒண்ணுமா இன்ஸ்பெக்டர். அதான் தெரியுதே செல்வம், எத்தனையோ முறை சொன்னதைத்தான் இப்பவும் சொல்றேன், இந்த தொழிலை விட்டுருப்பா. அம்மா, பயந்துமே பட்னி கடந்துதான் சாகணுங்கிற தத்துவம் உங்களுக்கு புரியாது. நேர்மை சோறு போடுன்னு உனக்கு தெரியாதா? அந்த நேர்மை நான் செய்யற தொழிலையும் இருக்குமா? செல்வம். அம்மா, சட்டத்துக்கு நீங்க பயப்படுறீங்க. ஆமாப்பா, சட்டத்துக்கு நாம பயந்துதானே ஆகணும். சட்டம்? நாம பசி பட்னியா கடந்த நேரத்துல எந்த சட்டம் நமக்கு சோறு போட்டுச்சு? 3 பவுன் நகை இல்லாம அக்கா வாழ வெட்டியா வந்த நேரத்துல எந்த சட்டம் அக்காவை வாழ வச்சுச்சு? அம்மா, அன்னைக்கு சொன்னதே தான் நான் இன்னைக்கு சொல்றேன். என்னைக்கு நான் நினைச்சது நிறைவேறுதோ அன்னைக்கு நிச்சயமா இந்த தொழிலை விட்டுருவேன். ஜெயா, நீ இந்த ஜெயாக்கு நீ கிளாஸ் கிடையாது, ஏன் வந்தான்னு பாக்குறீங்களா? வீக்லி 3 days தானே கிளாஸ் அப்படின்னு சொல்ல வரீங்க இல்ல?
நீங்க அட்வைஸ் பண்ண மாதிரி ஸ்பெஷல் கிளாஸ் எடுக்க வந்திருக்கேன். இனிமே 7 டேஸும் நீங்க எனக்கு கிளாஸ் எடுக்கணும். ஓகே, இந்தாங்க 1 year பேமெண்ட். ப்ளீஸ், ஐ வாண்ட் யூ அண்ட் யூ டான்ஸ். இந்த வானம் அந்த மேகம் ஒன்று சேரும் நல்ல நேரம். அண்டே வா என் மடியிலே, அண்ணே வா கைப்பிடியிலே, கல்யாணம் தான் முடிக்க. இந்த வானம் அந்த மேகம் ஒன்று சேரும் நல்ல நேரம். இந்த வானம் அந்த மேகம் ஒன்று சேரும் நல்ல நேரம். மாங்கனி நாள்தோறும் நாமே சூடும் சிந்தாமணி இளமை எழுதும் இனிய கவிதை புரிந்திடுமோ இந்த வானம் அந்த மேகம் ஒன்று சேரும் நல்ல நேரம்.
அணைச்சு அணைக்க அணைக்க இடம் தருமோ இந்த வானம் அந்த மேகம் ஒன்று சேரும் நல்ல நேரம் அண்டே வா என் மடியிலே கண்ணே வா கைப்பிடியிலே கல்யாணம் தான் முடிக்க இந்த வானம் அந்த மேகம் ஒன்று சேரும் நல்ல நேரம் la 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 சார் கூல் ட்ரிங்க்ஸ். வேகமா ஓடி போய் இன்னொரு கூல்ட்ரிங்க் கொண்டா. நோ தேங்க்ஸ். அம்மா வரத அங்கேயே பாத்துட்டேன், அதனாலதான் இன்னொரு ஸ்டாக் கொண்டு வந்திருக்கேன். இந்தாங்க, இதுல 2 பேரும் குடிங்க. மீதி அப்புறமா கொண்டு வரேன். வராத, வந்தா 4 வாட்டி சாரு முட்டு வா. அடி வாட்டி கூப்பிடுறேன். விட மாட்டேங்கிறேன். போ. நீ சொல்லிட்டு கிளாஸுக்கு வந்திருந்தீனா உன்னை தேடிக்கிட்டு நான் இங்க வந்திருக்க மாட்டேன். ஆனா நான் வந்தது கூட ஒரு விதத்துல நல்லதுதான். உனக்கு மாப்பிள்ளை தேடி அலைய வேண்டிய வேலையை உன் அண்ணனுக்கு நீ வைக்கல. மிஸ்டர் பாபு, ஆல் தி பெஸ்ட். உங்க 2 பேருக்கும் நிச்சயம் கல்யாணம் நடக்கும். தேங்க்யூ வெரி மச். நான் செல்வம் பேசுறேன். பால்ராஜ் கிட்ட 4 பேக்ஸ் வாட்சஸ், 6 பேக்ஸ் டேப் ரெக்கார்டர்ஸ் கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன். வேன் வந்து சேர்ந்ததும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஓகே ஓகே. அண்ணே, என்ன ஜெயா? நீங்க எதிர்பார்த்த செய்தி, இனிப்பான செய்தி கொண்டாந்துருக்கேன். ஒரு நிமிஷம் கண்ணை மூடுங்க. என்ன அப்படிப்பட்ட பெரிய செய்தி? இருக்கு, கண்ணை மூடுனா மூடுங்க. ம். என்ன காது மூடுறீங்க? காதுக்கும் செய்திக்கும் தானே கனெக்ஷன். கண்ணை மூடுங்கன்னா மூடுங்க. ம். நான் சொன்ன அப்புறம் தான் திறக்கணும். ஓகே ஓகே. ஜெயா, கண்ணு திறக்கலாமா? ம். ராதா? நீண்ட நாள் பிரிவோட வேதனை நெஞ்சில வந்து சாஞ்ச மறு நிமிஷமே மறைஞ்சிருச்சு. படிப்பு முடிக்கணுங்கிறதுக்காக கொஞ்ச நாள் வேஸ்ட் ஆயிடுச்சுல்ல? பரவாயில்ல, படிப்பு அவசியம் தானே. ஆமா, பிரபுவோட மேட்டர் என்னாச்சு? பிரபு இல்ல, கடவுளே வந்து சொன்னாலும் என் முடிவை மாத்திக்க முடியாது. ஐ எம் ஆல்வேஸ் ஃபார் யூ. ட்ரெயினை விட்டதும் நேரா உங்களை பார்க்க தான் வந்தேன். இப்ப நான் வீட்டுக்கு போயிட்டு ஈவினிங் வரேன். ஏய், என்ன அவசரம்? கம் ஆன். அண்ணி, அண்ணனை பார்த்தாச்சா? பேசியாச்சா? கல்யாணத்துக்கு நாள் குறிச்சாச்சா? அப்போ தாலிக்கு ஆர்டர் கொடுத்துட வேண்டியதுதான். இப்ப வெக்கப்படுறது சரி, எங்க அண்ணன் உங்க கழுத்துல தாலி கட்டி நீங்க எனக்கு அண்ணியா வர போறீங்க. அப்ப நான் ரொம்ப கேலி பண்ணுவேன். இப்படி வெக்கப்படக்கூடாது. ஓகே? ராதா நில்லு. நான் நிக்க வேண்டிய அவசியமும் இல்ல, உங்க பேச்ச கேட்க தயாராவும் இல்ல. ராதா, ராதா. ஓஹோ, ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டா நான் சும்மா இருந்துடுவேன்னு நினைச்சியா? இனிமே அந்த மீன் கூடைய தள்ளி படைச்சானே செல்வம், அந்த பயலை சந்திச்ச பயங்கரமான மிருகமா மாறிடுவேன் நான். ஜாக்கிரதை. இப்ப மட்டும் என்ன மனுஷாவா பேசுறீங்க? என்ன சொன்னேன்? அடடடடடா, ஏங்க அப்படி சத்தம் போடுறீங்க? நீங்க போட்ட சத்தத்துல மாடு கறந்துகிட்டு இருந்த பாலை கூட நிறுத்திருச்சே. என்னடி கிண்டலா பண்ற? ஒவ்வொரு வீட்லயும் அம்மாக்கள்லாம் பொண்ணு கட்சியில சேர்ந்துகிட்டு அப்பனுங்களை ஆட்டி படைக்கிறீங்களே, தெரியாது? ஏங்க, உங்களுக்கு அமைதியாவே பேச தெரியாதா? அக்கம் பக்கத்துல உள்ளவங்க காதல விழ போகுதுங்க. அறிவு கெட்டவளே, அக்கம் பக்கத்துல கடன் வாங்கியா இந்த வீட்டை நான் கட்டினேன்? சுய சம்பாதனை.
என்னுடைய சொந்த வீடு. கத்துவேன், கதறுவேன், அது என் இஷ்டம். இப்படி சத்தம் போட்டு பேசினா உங்க உடம்புக்கு ஒத்துக்காதுங்க. அதுக்கு தான் சொன்னேன். ஹேய், நீ அருமையா பெத்திய மகா. ஆமா, அவ மெட்ராஸ்ல இருந்து நம்ம ஊருக்கு வந்து ரயில விட்டு இறங்கி நேரா எங்க போனா தெரியுமா? சொன்னா தானே தெரியும். அந்த பரதேசி பைய செல்வம் வீட்டுக்கு போனா. அங்க எதுக்கு போனா? 2 பேரோட கல்யாணத்துக்கு நாள் குறிக்க போனாளாம். இதுல என்ன தப்பு? அம்மா, என் முடிவு ஒரே முடிவுதான். இதுல எந்த மாற்றமும் கிடையாது. நான் காதலிக்கிற செல்வத்தை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். 4 செவுத்துக்குள்ள இருந்து அந்த பொண்ணு எவ்வளவு தைரியமா பேசுது பாத்தியா? ஏங்க, அவ நம்ம பொண்ணு தானேங்க. அவ விரும்புறவனையே அவளை கட்டி கொடுத்துட்டா நீங்க என்ன குறைஞ்சா போயிடுவீங்க? நான் குறைய மாட்டேன், உன் கண்ணம் குறையும். அப்படி அறைவேன். தள்ளுடி ராதா, நான் சொல்றத வேத வாக்கு மாதிரி எடுத்துக்கோ. உன் கல்யாணத்தை பத்தி முடிவு எடுக்க வேண்டியவன் நான் தான். முடிக்க போறவன நான் தான். ஜாக்கிரதை. நான் வெளியே போயிட்டு வரேன். அதுக்குள்ள அம்மாவும் பொண்ணும் டிஸ்கஸ் பண்ணி நல்ல முடிவுக்கு வாங்க. இல்ல இந்த வீட்டுல ஒரு கொலை விழும். குள்ளப்ப நாயுடு, முதலாளி, துப்பாக்கி லோடு பண்ணு. ஐயோ, அமராதா, நீ ஒண்ணும் கவலைப்படாதம்மா. உங்க அப்பா பத்தி தான் தெரியுமே. தாட் பூட் தஞ்சாவூர்னு கத்துவாரு. அப்புறம் தண்ணியில போட்ட நெருப்பு மாதிரி புஷ்ன்னு போயிடுவாரு. நான் எப்பவும் உன் பக்கம்தான். ஐயோ, அம்மாதான் அம்மாதான்.